வந்து இது லஞ்சம் கேட்கறதில்ல, பயப்படுறாங்க. இதுவே வந்து மாற்றம் தானே. இது ஜஸ்ட் 100 நானு நாள்ல அதான் நடந்த ஒரு சேஞ்ச். இது வந்து எவ்வளவு பெரிய சேஞ்சுன்றது இன்னும் அது 5 வருஷத்துக்கு நீண்டதுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 40% 60% அந்த லஞ்சம்ன்ற பேச்சே வெளியே தெரியாத அளவுக்கு போயிடும். லஞ்சம் இதுன்றதை தாண்டி அதான் இப்ப சில பேர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கேக்குறானுங்க. ஆல்ரெடி சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எல்லாமே டெவலப்டு தான் ஆயிருக்கு. இவனுக்கு டெவலப் ஆகாத வில்லேஜஸ் இந்த சைடுல வந்துட்டு டெவலப் பண்ணணும் இது 100 பண்ணணும் நாள்லன்னா தாராளமா பண்ணணும். அநியாயத்துக்கு டெவலப்மெண்ட் எல்லாம் கேட்காதீங்கடா. 5 இல்ல ஒரு வருஷம்டா. இல்ல டெவலப்மெண்ட்ன்றது முதல்ல பேசிக்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே கிடைச்சு ஆல்ரெடி ஆமா. இருக்கு சூப்பரா இருந்தாதான் டெவலப்மெண்ட்டை பத்தி முதல்ல பேசணும். அதுவே கொஞ்சம் நாசமா போயிருக்கும் போது வந்துட்டு அதான் டெவலப்மெண்ட்னா அடுத்த லெவல் போறது வந்துட்டு கொஞ்சம் அது கம்மி. டெவலப்மெண்ட் எல்லாம் கொஞ்ச நாள் அவனுக்கு என்ன, ஏன்னா ஆமா வந்து அவனுங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்கிற வேலைங்க அவ்வளவு இருக்கு. ஊழல், இந்த காசு வாரம் இல்ல வாங்கி என்ன வைக்கிறது, கேட்டா கடன் ப்ரோ வாங்கி இந்த வைக்கிறது. இயர் அதான் இந்த இயர் ஃபுல்லா ரீக்ரியேட் பண்றதா இருக்கும் என்ன கேட்டா. ஃபுல்லா இந்த திரும்ப ஆமா. இவனுங்க பண்ண எல்லாம் முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இல்ல ரீக்ரியேட்லாம் இல்ல, முதல்ல இதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். வருமானம் வர வைக்கணும். வருமானம் வர வச்சு கடனை கொஞ்சம் கொடுக்கணும். என்ன, கடன் வெளியில வாங்காம டெவலப்மெண்ட்ஸுக்கு காசு ஒதுக்கணும். என்ன, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இவனுங்க என்ன வந்துடுறானுங்க. சட்டசபையில இல்ல இது போதைப் பொருள் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்ட்டு செருப்பு கைட்டி கொண்டு என்ன வாயிலேயே கப்ப கொடுத்து அடிச்சு தொட்டி விட்டா போல பிடிஆர். இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு. இல்லடா, அவ்வளவு அதாவது ஆனா இவனுங்க அவ்வளவு பேகேஜ் பின்னாடி வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல வந்து பேசுறானுங்கன்னே தெரியல. என்னடா நம்ம போய் உக்காந்தா லைவ்ல நம்மள அசிங்கப்படுத்துவானுங்களே, சின்ன பசங்க நம்மள ரேக் பண்ணுவானுங்களேன்னு கூட இல்லாம வந்துட்டு பேர் சொல்லக்கூடாதுன்றானுங்க. பேரு அப்ப அவன் பேர் என்ன போடுற, தட்சிணாமூர்த்தின்னு சொல்லலாமா, இல்ல திருத்துறையில இருந்து வந்தவர்னு சொல்லலாமா? ஆனா விஜயபாலா, நீதான் பெருசா ட்வீட் போட்டிருந்த கருணாநிதின்ட்டு. சுரேஷ் அதான் காவி பேசி புரியல நீ என்னத்த போட்டு விட்ட. நம்ம பாட்டு ஃபுல்லா ரேஜ் பைக் தான். யார பாக்குறவனெல்லாம் சொரி நாய்க்கடி தான். நாளைக்கு எங்க ஏரியா எம்எல்ஏ ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏரியா ஏன்டா எம்எல்ஏ இல்லடா, எங்க டேய் ஏரியா நீ எம்எல்ஏ தானே யாருன்னு அந்த ஆளு தெரியாதா? வந்து டிஎம்கே. அதனால சட்டசபையில பேசின போல. 0.5 ரேட் கொடுக்கலான்னு இருக்கேன். முதல்ல எந்த ஏரியா நீ? அதாவது திண்டுக்கல் மாவட்டத்து. அம்பத்தூருன்னா புரியல. அம்பத்தூர்ல என் படம் ஊர் வந்து பார்த்திருந்தியாடா? திண்டுக்கல் தானே. அங்க நான் ஓட்டு போடுறது வந்து அப்படி பார்த்தாங்க இது பாலம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டிவிகேல ஒருத்தனுக்கு 0.5 கொடுக்குறோன்னு பைய, அது விஜய் அப்படியே எம்எல்ஏ தாண்டா கொடுக்குறோம். நம்ம அண்ணனுக்கு தான் என்னதான் ஜெயிச்சாலும் இது பண்ணாலும் அந்த மெஜாரிட்டி கிடைக்கலன்ற ஒரு போராது உள்ளுக்குள்ள இருக்கும். ஏன்னா இது எப்படின்னா சிஎம் ஆயிட்டோன்ற சந்தோஷம், அதாவது ஒரு பெருமைன்றதை தாண்டி எப்படி சொல்றது, ஒரு சாட்டிஸ்பாக்சன் அது அலெக்ஸ் எல்லாருக்கும் அது இருக்கு. அது அண்ணனுக்கும் இருக்குது, அது எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அதனால தானே இன்னைக்கு மாசா உக்காந்துருக்கோம். ஆனா அவரே அதை வாய் திறந்தே கேட்டாரு கருவுறப்போ, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலான்னு. அது சிரிச்சு ஏன்னா சிரிச்சு நிறைய இடத்துக்கு சிரிச்சு இல்ல ரொம்ப இல்ல ப்ரோ, ரொம்ப டவுன் ஆகி தோத்தா பரவாயில்ல. வெறும் 2000 ஓட்டு கீழே 1000 ஓட்டு கீழே நிறைய இட தொகுதியில வந்துட்டு தோத்துருக்கோம் வந்து. எங்க தொகுதியில எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு 1000 தான்டா. அதான் சொல்றேன், அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அது எப்படின்னா எட்ஜில் போய் தோத்த கதை நிறைய. அதெல்லாம் ஒரு ஒரு 2000 ஓட்டு ஒரு தொகுதியில மட்டும் கொஞ்சம் வந்திருந்தா எவ்வளவு 130 சீட்லாம் வந்திருக்கும். எப்படியும் அலெக்ஸ் கண்டிப்பா 130. அலெக்ஸ் நான் ஒன்று சொல்லிட்டா? இல்ல, அது மக்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கு. புரியுதா? இந்த 108 சீட்டு
கொஞ்சம் இப்ப நம்ம அதிகமா ம். போட்டிருக்கலாமே. இப்ப அடுத்த எலெக்ஷன்லாம் அண்ணனே ம். எதிர்பார்க்காத அளவுக்குலாம் வந்து சீட் கன்வெர்ட் ஆகும். ம். வாரி போடுவாங்க ஜனங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வாட்டி வந்து ம். அந்த ஆள 4 வாட்டி அலைய விட்டது. இவனுங்க வந்து இந்த 1 சீட்டு 2 சீட் வச்சு இது டெப்டி சிஎம் கேட்டது. இவன் நெறைய இது பார்த்தா போல. சரியா? ம். அதனால வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் வந்து அவரு கேட்கவே தேவையில்ல. ஜனங்க போட போற இது மட்டும் பாரு. சரி, எனக்கு இந்த ஒரு டயலாக் நம்ம ரஜினி பேசுற மாதிரி ஒரு டயலாக் எனக்கு ஞாபகம் வந்து என்னன்னா, 2021 ஸ்டாலின் ஆட்சியை பதவியேற்ற பிறகு 100 நாள்ல அந்த ஆள் என்ன செஞ்சான்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல ஃபேமஸான ஒரு இது இன்டர்வியூ பைட் ஒண்ணு இருக்கும். உதயநிதிட்ட போய் கேட்பாங்க. எதையோ கேட்கும்போது வந்து ஜஸ்ட் 120 டேஸ் தாங்க ஆகுது. நீங்க ஏங்க இதெல்லாம் இதுக்குள்ள கேள்வி கேட்குறீங்க அவரு. இந்த இது 1000 ரூபாய் போடுறதா இல்ல ஏதோ ஒண்ணு கேட்கும்போது. ஆ. என்ன, அதுவே வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்க. 120 நாளே பத்தலன்னுவான். என்ன, அதனால தான் கம்முன்னு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதான் அவங்களும் 100 நாள் ஸ்டாலின் இது நிறைய எல்லாம் பண்ணியிருந்தானுங்க. அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் பேசியிருந்தானுங்க. அதான் மூட்டு குத்து இதை விட எனக்கிட்ட இதை விட ரொம்ப மோசமா இது பண்ணியிருந்தானுங்க. அதுவும் நீட்டை பத்திலாம் அப்பயே மூட்டை குத்துருந்தானுங்க. ஆமா நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு மக்களை ஏமாத்திக்கணும். நம்ம தான் அதெல்லாம் ஏமாத்துறது இதெல்லாம் இல்லையே. ப்ராக்டிக்கலா பாசிபிள் ஆகிற மாதிரி தான் மேனிஃபெஸ்டோல எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா டைம் ஆகும். ஏன்னா கடன் அது இது ஆகுது. நம்ம தான் பாசிபிளே இல்லாத நீட்டை ஒழிப்போம் அந்த இது மாதிரியே சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் மாறும் தெளிவா எல்லாம். இருக்காங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இதுல இந்த மக்கள் கவுன்சிலர் மக்கள் எலெக்ஷன் தெளிவா எல்லாம் இருக்கிறாங்க. மக்கள் லைவ் பாக்குறாங்க. என்ன இவனுக்கு என்னென்ன தப்பு பண்ணாங்கன்றத நம்ம ஆளுங்க கேள்வி கேட்கும்போது அவனுக்கு திணறி ஏந்து வெளியே ஓடுறத பாக்குறாங்க. என்ன, எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரும். அவங்களுக்கும் புரியும். இப்போதைக்கு தமிழ்நாடு என்ன நிலைமையில இவனுக்கு விட்டுட்டு போயிருக்கானுங்க, எப்படி இருக்கு, என்ன சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து இவனுங்க ஒண்ணா வந்து இங்க ஏறி வந்து அரசியலுக்காக இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்கலாமே வேண்டி மக்கள் யாரும் எதுவும் கேட்கல. இந்த ஆட்சியோட ஆஹ், எப்படி சொல்றது, இந்த ஆட்சியில் நடக்கிற நல்லதை மட்டும் ரசிக்கிறாங்க. ஆஹ், தப்பு வந்து ஏதாவது நடக்குதான்னு வந்து எதிர்க்கட்சி தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த கோயம்புத்தூர் கேஸ் எடுத்தானுங்க, செருப்பொடி வாங்கினானுங்க. ஒருத்தர் ஏறி நின்று பேசியிருந்த செத்தாங்க. திருவொற்றியூர் திருவான்மியூர்னு பேசினாரு. அங்க என்னாரு, திருவள்ளூர்னாரு, அது என்னாரு, இது என்னாரு எல்லாம் பேசிட்டு கடைசியில ஜாஃபர் சாதிக்குன்னு ஒன்ன எடுத்தேன் பாரு ஓட்டம். இதுல இன்னைக்கு உள்- உள்ள நின்னுந்தா ஓட்டானுங்க பொண்டாட்டி தான். ஆனா இல்ல உள்ள நின்னுந்தா பொண்டாட்டிக்கு வந்து படத்துக்கு பினான்ஸ் பண்ணதெல்லாம் எங்க சொல்லி அசிங்கப்படுத்திட போறாங்கன்ட்டு நாங்க வெளிநடை ஆமா. பண்றோம்னு ஓட்டாப்புல. இன்னும் ஒருத்தன் வரலையே. அதான் இல்ல ப்ரோ, இது எப்படின்னா இல்ல இல்லடா இனிமேதான் அந்த டிவிக்கே வந்துட்டு கண்டென்ட் கொடுக்கணும். ஆனா அவனுங்க கொடுத்த கண்டென்ட்டை இன்னும் பல வருஷத்துக்கு பேசணும். இவனுக்கு திரும்ப ஆட்சிக்கு வந்து கண்டென்ட் கொடுக்க தேவையில்லை. ஒரு டைம் ஆட்சிக்கு வந்து கண்டென்ட் கொடுத்ததே அது 1000 வாட்டி பேசலாம். 1,00,000 கண்டென்ட் இருக்கும் கேட்டா. நான் பாலிமரத்துல பேட்டி கொடுத்திருந்த போல தரத்தை பத்தி பேசிட்டு இருந்தா போல. உங்க ஆட்சியில தான் நடந்ததுன்னு சொன்ன உடனே அப்ப அவர் ஒத்துக்கிறாரா. நான் அந்த இது யோகி பாபு டைலாக் போட்டிருந்தேன். அழுவுறான். பாவம்டா, லிட்டரலா வந்து அவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா பக்கத்துல ஒரு சங்கீத் கேஸ் நீ போறது முன்னாடி அவனுங்க போயிருந்த. சைடுல இருந்து பார்த்தா அலெக்ஸ் ஏதோ ரிப்போர்ட் எடுத்து விட்டீங்களாடா? கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணி விட்டீங்களா? டிவி சைடு யாருன்னு பிஜேபி ஐடி கேட்கல. எதுவும்? பிஜேபி ஐடிஸ் ஆனா லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆனா அது பண்ணுவாங்க, அது லேட் ஆகும். ஏன் என்னாச்சு? அலெக்ஸா, இதான் நேத்து போச்சா? எவனோ டிஎம்கே காரனை தெரியல, அரெஸ்ட் ஏதோ கூப்பிட்டு பண்ணாங்கன்னாங்க. விசாரிச்சாங்க எவ்வளவு அப்படின்னு ரிசர்வ் சொன்னாங்க போலீஸ்? நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல. ஏன்டா அலெக்ஸ்? இல்ல ரொம்ப அபியூசிவா சிஎம் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா டிஎம் பண்ணுங்க, அதான் டேக் பண்ணுங்க. அதை யாரா இருந்தாலும் வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் அடிக்கலாம். ரிப்போர்ட் இது நான் வேணா உனக்கு சில ஒரு ரொம்ப லாஸ்டா ஒரு ஐடி எக்ஸ்ட்ரீமா தான் அனுப்பிச்சேன், பாத்தியா அது? லெவலுக்கு போகும்.
இல்ல அது எனக்கு இல்ல நீங்க ரிப்போர்ட் இல்ல, அனுப்புனது அது எல்லாமே நான் இது போலீஸ் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் வரைக்கும், எல்லாமே போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கா அது கேக்குறேன். ஆமாமா. ஆனா அது கேட்டகரி இல்ல, எப்பா அது கேட்டகரி வைஸ் இருக்குது. எந்த லெவலுக்கு பண்ணியிருக்கான் மாஃபிங்க நிறைய மேட்டர் இருக்கு. ஐடி அனுப்புங்க, அந்த நேத்து அதான் எவனோ அந்த ஒரு லெவலுக்கு ஏத்த டிஎம்கே மாதிரி அது பண்ணி காரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கத்துனானுங்கப்பா. அந்த இது ஜென்சி ஐயா மீட்டப்பு. முதல்ல இல்ல, ஏதாவது சின்னதா பண்றவனுக்கெல்லாம் அரெஸ்ட் இருக்காது. சின்னதா பண்றவனுக்கு அக்கௌண்ட் போகும். ரொம்ப தான் திரும்ப திரும்ப பண்றது கூட வந்துட்டு ஏதாவது பேமெண்ட் டாச்சர் மாதிரி பண்ணுதுன்னு மாஃபிங் இதுன்னு அப்ப கண்டிப்பா அதான் கம்பின்னு. இன்னொன்னு இதுல பெயில் எடுக்க ஆள் இருக்கிறவங்க, வெல்த்தா இருக்கிறவனுங்க, பணக்காரனா இருக்கிறவனுங்களே திணறானுங்க. மிடில் கிளாஸ் அவனாவது ஏழையெல்லாம் தானே சத்தியமா என்ன சொல்றது, ரொம்ப இதுவாக ரொம்ப அனுபவிப்பான் என்ன கேட்டா. அதான் சொல்றேன்னு, இவர் சிஎம் ஆயிட்டாருன்னா விட்டு போயிடணும். ஏன்னா இவர் சிஎம் சும்மா வந்துட்டாதான் இது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ரஜினி சிஎம் ஆயிட்டான்னு எடுத்துப்போம், கேட்க கேவலமா தான் இருக்கும். அந்த ரஜினி நாதாரி சிஎம் இன்னைக்கு ஏதோ ஆயிட்டா நம்ம ட்வீட் யாராவது போய் போட்டுருக்கான்டா. இல்ல, ரஜினி சிஎம் ஆயிட்டா நம்ம போய் ரஜினி அபியூஸ் பண்ணின்னு இதெல்லாம் இருப்போமா? சிஎம்னா சிஎம் தான். அந்த மாதிரிதான் இது. சனமா இருந்தாலும் ஒரு பேர் நியாயம் கொஞ்சம் வேணும் போல இதுவாகும்னு அலெக்ஸ். நினைக்கிறேன். ஏன்டா இப்படி பேசுற? நான் அதை தாண்டா கேட்க வந்தேன் பாலா. பாலா அதை தாண்டா நான் இல்லையா, சொன்னேன். இப்போ ஒரு கனவா சொல்ற இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நியாயம் இல்ல வேணாம்டா. இப்போ இல்ல இல்ல இல்ல, அதான் ரஜினினாலே நம்ம நான் திட்டுவோம். சொல்றதுக்கு முன்னாடி அவன் ஆனா பாஞ்சிட்டான் அவன் உள்ள. சிஎம் ஆயிட்டான்னா இல்ல, சிஎம் ஆனா திட்ட முடியாதுல்ல, அதான் சொல்றேன். அரெஸ்ட் ஆகும், நிறைய கேஸ் கேஸ் இது குழம்புல போகும். இருக்க கருவேப்பிலை அதனால கூட சரி, ஒரு இப்ப இது நம்ம இருக்கும்டா. சிஎம் ஆனால ஏண்டா தான் இது. இல்லடா, ஒரு சரி, மனுஷன் அதை 2 கூட வருஷத்துக்கு இப்போ நம்ம சிஎம் இல்ல இரு, கபிலன் ஒருத்தன் இருந்தானே, நம்ம சிஎம் ஆன பிறகு தொண்டகான துணியானும் ஒன்னா அந்த மாதிரிதான் அவன் பொழைக்க அவன் தெரிஞ்சவன். ஏதாவது ஃபேக் ஐடியில வந்து அதெல்லாம் வந்து உக்காந்து கம்முன்னு இல்ல பேசினா இருப்பான் இல்ல நெட்ல. இருப்பானுங்க, அதெல்லாம் செத்தா போயிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாம அவள் தான் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை முழுக்க அவன் பார்த்திபனா வாழ்ந்து போக வேண்டியதுதான். அந்த மாதிரிதான் கிடக்கும். அன்னைக்கு இவன் 4ஆம் முடிச்சுட்டான்டா. தேதி என்ன பேச்சு, என்ன பேச்சு ஸ்பேஸ்ல. ஆனா ஆனா மே 4லாம் செம்ம இது. ஆனா டேய், அவன் வெட்டுன ஒரு வெட்டும் அந்த மாதிரி இருந்தது மே 4லாம். எனக்கெல்லாம் ஒன்றும் புரியல. எனக்கு சத்தி ஓப்பனா சொன்னா அன்னைக்கு டேவே எனக்கு புரியல என்ன நடக்குது. ஏன்னா இப்போ மே 3 எல்லாம் சொல்லியாச்சு, மே 4 ஃபுல்லா நான் ஸ்பேஸ் போடுறேன் இதுன்னு. அதாவது காலையில இருந்து ஈவினிங் அந்த ரிசல்ட் அது முடியிற வரைக்கும் நான் ஸ்பேஸ் போட்டிருந்தேன். லாங் ஸ்பேஸ் இருக்கிறதுலே நடுவுல அதாம்மா ஃபுல்லா ஃபோன் சார்ஜ் போட்டு ஃபோன் ஃபுல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் அது போயிட்டு தான் இருந்தது. ஸ்பேஸ்ல லைட்டா மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் லஞ்ச் இதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. அன்னைக்கு ஃபுல் டே எனக்கு எனக்கு என்னன்னா காலையில வரைக்கும் பரபரப்பா இருந்தது. ஒரு இதெல்லாம் போயிட்டு தான் இருந்தது. ஆனா சென்னையில வந்துட்டு டிவிக்கு லீட் அடிக்கும் போது எனக்கு எனக்கு புரியுது அப்பதான். ஏன்னா சென்னை ஆச்சரியம். சென்னை நிறைய டிஎம்கே எல்லாருக்கும் அந்த எவ்வளவு சென்னை இல்லடா, பசங்க. எவ்வளவு பேர்கிட்ட சண்டை போட்டு தெரியுமா. அதான் எங்காவது வரவே மாட்டான். டிஎம்கே இல்லைங்க, டிஎம்கே கோட்டை சென்னைன்னு வானுங்க. ஃபர்ஸ்ட் செருப்பால வச்சதே அங்கதான். எனக்கு அங்கதான் ஷாக்கிங். அதுவும் எங்க ஏன் இல்லடா இதுல அலெக்ஸ். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம், என் தொகுதிக்கு ஈசிஆர் சரவணன் இது எனக்கு சத்தியமா ஜெயிப்பாரெல்லாம் ஓட்டு போடல. அதாவது விஜய்க்காக தான் ஓட்டு போட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான் போட்டாங்க, எல்லா அப்பா இந்த எம்எல்ஏக்கும். வாட்டி எல்லா எனக்கு ஓட்டுமே அந்த டவுட் அதான். மனுஷனுக்காக தான் ஊந்துது. அதான் இல்ல ப்ரோ, இல்ல இல்ல எல்லாம் டவுட்டா தான் இருந்தது. பார்த்தா திடீர்னு ஈசிஆர் சரவணன் லீடிங் தான். எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல தான் என்னடா இது எல்லாமே தான். அதானே எனக்கும் புரியலன்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். அதான் நானு மதியானமே தெரிஞ்சிருச்சு. அதான் நானு டிவிக்கே கட்சி தான். கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன். எங்க ஆள் வரமாட்டான், எங்க ஆள் வரமாட்டான், எதிர்கட்சியா கூட வரமாட்டான் நானுங்க. டேய் எங்க ஆள் வருவாரா ஆமா. அப்படின்னு எவ்வளவு பேருக்கு சண்டை போட்டு வந்தேன். ஆனா ஆனா இல்ல ப்ரோ, சத்தியமா ஒரு வரலாறுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா எம்ஜிஆர் ஜெயிப்பாரான்றது அது ட்விஸ்டா இல்லையான்னு அது நம்மளுக்கு தெரியாது. ஒரு நம்ம தாத்தா இவங்க கிட்ட கேட்டா அது தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அந்த காலம் வேற. டிவியே இருக்காது அப்போ, சோசியல் மீடியாவும் இல்ல. எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு தெருவுல இல்ல ஒரு ஊர்ல தான் ஒரு டிவியே இருக்கும். அது வேற காலம் அது. அதை விட்டுறலாம். அப்பெல்லாம் ஒரு சோப்பு ₹1 குத்து வாங்குவாங்க. இப்பெல்லாம் இது வேற காலம். அதான் எல்லாரும் ஃபோனுக்குன்னு சொல்லவே தேவையில்லை. இப்போ ஒரு உத்தமனே இருந்தாலும் வந்துட்டு அவன் வாழ முடியாது. ஏன்னா சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கு. அவதான். ஆனா இப்படி இருக்கிற பீரியட்ல இவர் தோப்பாருன்னு தான் இல்லை எல்லாருக்கும் தெரியும். இது எப்படின்னா, ஓட்டு நான் டிவி கேட்க போடுறேன், ஆனா டிஎம்கே ஜெயிக்கும் தான் நிறைய பேர் போட்டானுங்க. ஆமா ஆமா எல்லாரும் மைண்ட் செட். ஆமா ஆமா அதுதான் உண்மை. சென்செக்ஸ் எல்லா இடத்துலயும் அதான் இருந்தது. நம்மளுக்கே 2 போல் தானே இதுவும் இருந்தது. அந்த ஆக்சஸ் போலும் அதுக்கப்புறம் இது ஒன்று அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ஃபுல்லா டிஎம்கே தான். மற்ற 98% டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னு இருந்தது.
ஆனா மே 4 அன்னைக்கு மதியானம் அந்த எனக்கு மதியானம் தான். இல்லடா, எனக்கு என்னன்னா லேடிஸ் ஓட் அப்படியே கன்வெர்ட் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஆமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பசங்க இந்த 2 வந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் இதுல நீ இன்னொரு சொன்ன ப்ரோ, மாதிரி நிறைய எனக்கு பேர் இன்னைக்கு நீ வரைக்கும் ஒரு சொன்ன மாதிரி டபுள் மைண்டடா ம். ஓட்டு போட்டனால தான் நமக்கு சீட்டு கம்மியாச்சு. ஆமா சத்தியமா டபுள் பாயிண்ட் போட்டனால தான் அந்த 108ல ஸ்ட்ரக் ஆச்சு. இல்லைன்னா அந்த 120 தான், 120, 115, அது 118 இந்த டபுள் மாதிரி தான் மைண்டட் நிறைய இது டபுள் மைண்டட்ல இல்ல, ஓரளவுக்கு டிஎம்கே அந்த கேம்பெயினிங் ஓரளவுக்கு கொடுத்திருந்தாலும் இன்னொரு 20% ஏரியா கவர் பண்ணியிருந்தாருனாலே கரெக்டா இருக்கும். அதான் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா ஒர்க் ஆச்சு. சென்னையிலேயே சென்னையிலேயே அவர் போன இடம்லாம் சரியான ஓட்டு ஷேரிங். அந்த மனுஷன் அப்படியே அந்த துறைமுகத்துக்கும் சேப்பாக்கத்துக்கும் மட்டும் ஒரு என்ட்ரி போட்டிருந்தா போல ஆனா அவ்வளவுதான். ப்ரோ இதுவே பெருமை ப்ரோ. இல்ல 16 தொகுதி தான் சென்னையில இருக்கிற 16 தொகுதியில 14 தொகுதி 14 தொகுதி உங்களுக்கு டிவிக்கே தான் இருக்குது. ஆனா அது நான் ஒண்ணும் இல்ல ப்ரோ, நான் 2 தொகுதி டிஎம்கே இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுற ஆள் இல்ல. ஆனா அது ஸ்டாலின் உதயநிதி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். பார்த்தா சேகர் பாபு உதயநிதி. சத்தியமா பாவம்டா, அந்த ஆள் மட்டும் ஜெயிச்சு உள்ள வந்திருந்தானுங்கன்னா இது சத்தியமா மாதிரி இந்த இவனுங்களை மாமா வச்சு தான் ரேஸ் எனக்கு. ஃபைட் பண்ணியிருந்தோன்னு வையேன், ஸ்டாலின் எல்லாம் பேனி இருப்பாப்புல. இல்ல அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு எப்படி செம்மையா தானே இருந்ததுன்னா அந்த எம்மகன்ல வரும் பாரு. என்னடா ஏடா போட்டாவ மாட்டி வச்சிருக்கீங்க, எங்க அப்பா எங்கன்ற மாதிரி. அதான் ஒண்ணும் புரியல. எனக்கு நம்பிக்கையே இல்லை சத்தியமா. எனக்கு சத்தியமா எனக்கு பாதி என்ன நடந்ததுன்னு புரியவே இல்லை. அதான் திடீர்னு பார்த்தா சென்னையில நான் தான் 90% டிவிக்கேன்றானுங்க, ஸ்டாலின் தோத்துட்டான்றானுங்க, டிவிக்கே தான் ஃபர்ஸ்ட் தான் இந்த 100 தொகுதி மேல லீட் வச்சுட்டு போகுதுன்றானுங்க. எதுதோ தான் பேக் டு பேக் ட்விஸ்ட் மாதிரி போயினுது. அது தளபதி 2 இடத்துல தபால் ஓட்லயே தெரிஞ்சுட்டால. பாவம் ஆ, இது அறிவாளி வாசல்ல போட்டு இந்த பந்தல்ல எல்லாம் 11-11:30 மணிக்கு எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேர் எல்லாம் ஒரு குட்டியான்ல ஏத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு சிரிப்புன்னா சிரிப்பு. இல்ல ப்ரோ, அவனுங்களுக்கு எந்த அளவுக்கு இது ட்விஸ்ட்னா பக்கத்து ஸ்டேட்டே கதி கலங்கிட்டானுங்க. தெலுங்கு ஸ்டேட் ஃபுல் வைரல். கேட்டா டோட்டல் தெலுங்கு டேய் சினிமாவே மொத்த தான் விஜய்க்கு மொத்த தலாம் போட்டுச்சு. இல்லடா, மொத்த இந்தியாவுமே இங்கதானே இருந்தது. இந்த ஆமா மனுஷன் என்ன பண்ண இந்தியாரணும் தான், எல்லாம் போறான்? இந்தியா. இல்ல சொல்றேன், இங்க இருக்கிற இந்தியால இருக்கிற மொத்த கட்சியுமே இந்த ஆளை தான் பார்த்துருந்தது. ஏன்னா 43 பேர் இறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு ஃபுல் ஃபோக்கஸே இந்த மனுஷன் தான். இவர் என்ன பண்ண போறாரு தான் இருந்தது. அதனாலதான் ஆனா நாட்கள் எல்லாம் இப்போ செம்மையா இன்னொன்னு ப்ரோ, ஒரு இன்ஃபிளேட் நிமிஷம். ஆனதுக்கு இல்ல ரீசனும் அதுதான். ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல சீட் கன்வர்ஷன் நம்ம பேசுறத தாண்டி இப்ப ஏன் நம்ம ஆளை இன்னும் கெத்தா காட்டுறோம்னா, அந்த 1,72,00,000 ஓட்டு, அந்த 1,72,00,000 ஓட்டு எழுபத்தஞ்சு அது சாதாரண மேட்டர் இல்லை. ஏன்னா இல்ல இந்தியாலயே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல யாருமே அதை எடுத்ததே கிடையாது. அது ஹிந்தியில கூட எந்த இடத்துலயும் வேற எங்க எடுத்தாலும் எந்த இடத்துலயும் அது எடுத்ததே கிடையாது. எடுத்த ஒரே ஆள் இவர்தான். இந்த கேஜிஎஃப்ல வருவேன், எங்க அப்பனாலே முடியாது. 34.9%. ம். எங்க அப்பா மேல 35% சத்தியமா இனிமே எவனாலே முடியாதுன்ற மாதிரி தான் இருந்தது அது. எம்ஜிஆரே ஃபர்ஸ்ட் அசம்பிளிக்குள்ள போகும்போது அவர் சிஎம் இல்லையே, நம்பால் தானே அசம்பிளிக்குள்ள போகும்போது சிஎம். எடுத்து கால் எடுத்து தான், கால் எடுத்து எல்லாமே வச்சு தான் போவேன்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம ஆளு எல்லாமே ரெக்கார்ட் பிரேக்கர் தான். இப்ப அதனாலதான் இந்த ஓசில கட்சி எம்பி சீட்டும் வேணான்ட்டா போல. நான் மொத்தமா இதுல ஜெயிச்சு ஸ்டாலினுக்கு போயிடுறேன்டா. வைத்திருச்சு இல்லைன்னா அதான். இல்ல நான் ஜெயிலுக்கு போனேன், பிச்சை எடுத்தேன், இது பண்ணேன், எதோ அட்டென்ஷன் பண்ணோம், எதோ பண்ணி தான் கடைசியில ஜெயலலிதா செத்த பிறகுதான் ஸ்டாலின் சிஎம் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணி, கஷ்டப்படாமலாம் இல்ல, அதை நானே ஒத்துக்கிறேன். ஸ்டாலின்லாம் ரொம்ப தான் கட்சிக்காக கஷ்டப்பட்டது வேற. ஆனா அந்த ஆளு ஊழல் பண்ணது, நாசம் பண்ணதெல்லாம் கேட்டா அதெல்லாம் பண்ணிருக்கு. ஆனா கட்சிக்காக என்ன இவ்வளவும் பண்ணி கஷ்டப்பட்டாரு? ஒருத்தன் சாவச்சிடுவேன். இல்ல அவர் கட்சிக்காகவும் ஒண்ணும் கொடுக்கல. திருப்படி வாங்குறது கஷ்டம் தான்டா, புரியுது அந்த மாதிரி சொல்றேன். இல்ல எனக்கு இல்ல புரியலடா. முத வாட்டி வந்ததே லக்கு செருப்பு எடுத்து தான்டா. அடிக்கிறவனுக்கு தான்டா புரியுதா? கஷ்டம் தெரியும், வாங்குறவனுக்கு என்னடா கஷ்டம்? டிலேடா, புரியுதா? இவ்வளத்தையும் ஒரு கட்சியில இருந்து அதான் கலைஞர் பையன் சொல்லி போராடி கீராடி, அதுவும் ஜெயலலிதா செத்த பிறகு ஒரு சிஎம் உட்காந்தாப்பல 5 வருஷம் கழிச்சு இத விஜய் அச்சு விட்டு போகும்போது இல்ல பிரதர், நீங்க நினைச்சு சொல்றது பேரு ஏத்துக்க முடியல. ஏன் சொல்றேன்னா,
அவங்களுடைய ஃபாதர் கருணாநிதி வந்து அந்த பேஸ போட்டாப்ல. அந்த பேஸ் யாரையுமே உடைக்க முடியல. அதனால தான் ஆமா அவர் பின்னாடி ஆமா. வந்தார். ஆனா இன்னொன்னு ப்ரோ, எனக்கு ஒரு இல்லப்பா டவுட் என்னன்னா, இல்ல நான் இல்ல என்னோட இல்ல வியூ அவங்க ஒரு வந்து நிமிஷம், சொல்லிட்டா அவங்க ஒரே அப்பா இல்ல இல்ல அவங்க அப்பா போட்ட பேஸே பையன் வந்துட்டு இது பண்ணாலும், அங்க ஜெயலலிதா சாகர வரைக்கும் யாராலையும் மாத்த ஏங்க ஒரு முடியலையே. ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ரோ. கட்சியை அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாருங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமா ஃபியூச்சர்ல ஆமா, இந்த அது மாதிரி அவர் புரியுது. வந்து ப்ரெடிக்ஷன் பண்றாப்ல. ஆஃப்டர் 20 இயர்ஸ் என்ன ஆகும், ஆஃப்டர் 50 இயர்ஸ் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ப்ரெடிக்ஷன் பண்ணி தான் அந்த ஒரு கட்சியை நடத்தினாப்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த கட்சியில யார் யாரு ஒரு மெயின் மெம்பரா இருக்காங்களோ அவங்கள டாமினேட் பண்ணி அவங்களை கீழே இறக்கி நம்ம ஃபேமிலி மெம்பர் நம்ம ஒரு பெரிய ஃபேமிலியை காட்டி அந்த டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆமா ஆமா. 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் பிளான் பண்ணுது. அதெல்லாம் இன்னைக்கு திமுக இருக்குது. என்னோட பாயிண்ட் சொல்லட்டுமா? ம். கேக்குதா? இல்லடா இது கேது ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு இது பண்ணாங்க, ஆண்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எலெக்ஷன் நின்னாங்க. பாதியில இறந்துட்டாங்க. எடப்பாடி வந்து 5 வருஷம் அதை கம்ப்ளீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கிடையாது. என்ன யாருமே இப்போ என்டிகே மேல இல்ல மத்தவங்க மேல எல்லாம் வந்து கிரெடிபிலிட்டியும் கிடையாது. ஆப்ஷனே இல்லாம தான் இந்த ஆள் வந்தான். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காவோ இல்ல ஜெயலலிதாவோ இருந்திருந்தா இவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் இந்த வந்து 5 வருஷத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன மாதிரி ஒரு தலைவரே இல்லைன்ற மாதிரி அந்த வடிவேலு 23ஆம் புலிகேசில வருவானுங்களே, தலை ஒண்ணு உடம்பு ஒண்ணுன்ட்டு, அந்த மாதிரி இவரே பில்டப் குத்து நம்ம இது இந்தியாவிலேயே இவர் தான் ஒரு சிறந்த தலைவர்ன்ற மாதிரி பில்ட் பண்ணிக்கிறானுங்க. ஆக்சுவலா வந்து அது வேஸ்ட். என்ன அது அதாவது வந்து அப்பெல்லாம் வந்து கலாய்ப்பாங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது ஸ்டாலினுக்கு வந்து இது முதலமைச்சர் ஆகுற ராசியே கிடையாது அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அது கூட அவங்க ஒய்ஃபு ஆனா சில இல்ல bro, இதுல இன்டர்வியூல ஒரு சொல்லுவாங்க. நிமிஷம் இல்ல, ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். பரம்பரை டிஎம்கே காரன் ரொம்ப மேல ஏன் கொலைகாண்டுல, அதாவது அது எந்த அளவுக்கு கொலைகான்னு சொல்ல தேவையில்ல, அது இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா, ஒண்ணும் இல்ல, எம்ஜிஆர் சாகும்போது அவர் 2 வாட்டி வந்துட்டு உங்களுக்கு அவர் ரூலிங் பண்ணிட்டு, அதாவது தொடர்ந்து ரூலிங் பண்ணிட்டு, அவரு சாகும்போதும் அவர் சிஎம்மா செத்தாரு. ஜெயலலிதாவும் 2 வாட்டி தொடர்ந்து ரூலிங் பண்ணிட்டு சாகும்போது சிஎம்மா செத்தாங்க. ஆனா கலைஞர் தொடர்ந்து 2 வாட்டி ரூல் பண்ணவும் இல்ல, சாகும்போது அந்த ஆள் சிஎம்மும் இல்ல. இப்போ நாங்க வந்துட்டு வந்து உங்க கைய ஸ்டாலின் அவர் காலான்னு வந்துட்டு நினைச்சு திரும்ப ரூல் பீச்ல பண்ணவும் இறங்கணும் இல்ல, தெரியுமா? இனிமே பண்ணவும் முடியாது. இல்லடா அதான் அதுதான். இல்ல. நாங்க உங்க ஆனா கைய உண்மையில ஒண்ணு காலான்னு சொல்லிட்டா, ஒரு நினைச்சு நிமிஷம் இல்ல இல்ல, பீச்ல கார்த்திக் ப்ரோ, இல்ல இறங்கணும். இல்ல, நான் கார்த்திக் ப்ரோ உங்ககிட்ட இல்ல இல்ல கார்த்திக் ப்ரோ உங்ககிட்ட கேக்குறேன். விஜய் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, டிவிக்கே கிடையாது. அப்ப யார் இந்த இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே 2வது வாட்டி வந்திருக்கும். டிஎம்கே 2வது வாட்டி வந்திருக்கோம். ஈஸியா ஆமா மெரினா பீச்ல வந்திருக்கும். இன்னொரு இடத்த பிடிச்சிருக்கோம். என்ன இந்த வாட்டி மெரினா பீச்ல எனக்கு இடம்லாம் எனக்கு கிடையாது. ஒரே டவுட் என்ன ப்ரோனா, எல்லாம் ம், ஜென்சி புரட்சின்றாங்க. அந்த புரட்சி ம். இல்லாம இங்க 8% 4% ஆச்சு தெரியுங்களா? அங்க வந்து 8ல இருந்து 15 விஜய் ஆயிட்டு கட்சி இருக்கோம். ஆரம்பிச்சதுன்னா நாம அதுக்கப்புறம் நமக்கு நாட்டை விட்டு லியோட்டு போக வேண்டியதுதான். வந்திருக்கும்டா. நம்ம ஏன்டா பாலிடிக்ஸ் பேச போறோம்? அது நாங்க உண்மைதான். பிரதர் நேத்திக்கு பிரதர் அது இல்ல மேட்ரு இல்ல போட்டு இல்ல, ஒரு நாங்க நிமிஷம். இப்ப நேத்திக்கு நாங்க இப்ப போட்டு இப்ப கழுகு இப்ப பொல பொலன்னு சிஎம் விஜய் பொலந்துட்டு இருக்கோம். மட்டும் இந்த டைம்ல எலெக்ஷன் நிக்காம இருந்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில ஆமா நாம் தமிழர் டிஎம்கே கட்சி 8ல இருந்து 15 எங்கேயோ ஆயிட்டு இருக்கோம். போயிருக்கு. புரியுதுங்களா? நம்ம போட்ட ஜென்சி ஐயா ஓட்டு எல்லாமே வாய்ப்பில்லை ஐயா. சரி அவங்களுக்கு போறது உம், இவனுக்கு போட்டு போலாம்னு சொல்லிட்டு சும்மா நோட்டாக்கு போறதுக்கு போட்டு ஆமா. போலாம்னு அந்த சொல்லி போட்டு 15ல போயிட்டு ஒரு ஒரு ஊட்டு அலெக்ஸோட தான் இருந்திருக்கும். டேய் ஆமா. டேய், நாலா அலெக்ஸ் சார் உங்களை அலெக்ஸ் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு சீமான் இருக்கேன். அந்த மாதிரி சீமான் தப்பான பாடகர். விஷயம் நடந்துடாதீங்க சொல்லிட்டேன். ப்ரோ ப்ரோ இல்ல இல்ல முதல்ல அலெக்ஸ் ஒரு அலெக்ஸ் நிமிஷம் ப்ரோ, வந்து இல்ல 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 ஐயா, ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, எங்க வீட்ல எங்க குடும்பமே ஏடிஎம்கே. நான் வந்துட்டு நோட்டாக்கு புளுத்தி மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டேன். ஆனா நோட்டாக்கு போடுறதும் தப்பு தான், ஆனா அதை புரிஞ்சுக்கிறதே எனக்கு லேட் ஆச்சு. ஏன் இது சொல்றேன்னா, எனக்கு புரியல ப்ரோ. அதாவது கரப்பட குடும்பமே ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னா கூட மைக் நான் போட கேட்கிறாரா? மாட்டேன். கரபட டிஸ்ட்ரிபியூட்டரா? மைக் கொடுத்துட்டேன்டா. கேட்கிறாரு பாரு. இரு, யார் அவரு குமரனா? கொடுத்துட்டேன். யாருன்னு எனக்கு புரியல. கரப்படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் குமரனா பாரு. இன்னே நடக்குது, நீ தான் நடக்குற ஸ்பேஸ் இதுனாச்சு பகாஷா என்னன்னு தெரியல. கொடுத்துட்டேன், அக்செப்டட்னு வருது. அவன் நேத்துல இருந்து அவனுக்கு அப்படித்தாண்டா இருக்கு. தெரியலையே, கோஸ்டம் கொடுத்துட்டேன் அவனுக்கு. கேக்குதா? இதுலதான் நான் இல்ல நிறைய நிறைய இருக்கு. இல்ல இல்ல, நான் நாளையே வந்திருக்க மாட்டேன். ஒரு வந்து இங்க வந்து ஒரு ஆ.
8ல இருந்து 15% ஒருத்தவன் போயிருப்பான்னு சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது ஆமா ப்ரோ, அந்த 8ல இருந்து 15% போறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி சொல்லுங்க, நான் வந்து போயிடுறேன் நானு. எப்படி இதுல சொன்னீங்க நீங்க? போறதுலயே 15 இல்லடா போயிடும். பிரதர் குமரா பிரதர் நான் அதை சொல்லிடுறேன் பிரதர். நான் தான் பேசுனேன், அட்வொகேட் ஹரிஷ்குமார், நான் தான் பேசுனேன். நான் எந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, நம்ம அண்ணனை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். ஜென்சிலாம் அண்ணன் வரும்போது பிரச்சனை இல்ல. அந்த டைம்ல சரி திமுக படத்துல அதிமுக படத்துல சரி இவனு சும்மா கத்திட்டே இருக்காங்களே, ஒரு ஓட்டதான் குத்தம்னு சொல்லிட்டு ஒரு குத்தி இருந்தோம்னு இல்ல வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இது வந்து ஒரு அப்படித்தான் வேலை போட்டுட்டு இருக்கலாம் இருந்தோம். தெரியல. ஆனா 10 இல்ல ப்ரோ, 10 வந்திருக்கும் ப்ரோ, 15 தெரியாது கண்டிப்பா ப்ரோ, 10 கண்டிப்பா வந்திருக்கும். உங்களுக்கு 8ல இருந்து 10 12 ஹரிஷ் ப்ரோ கம்பல்சரி வந்திருக்கும். ஹரிஷ் ப்ரோ அப்படிதான் சொல்லுங்க நிறைய பேர் போட்டுட்டு இருந்தோம். என்ன அதுவும் இல்லாம வந்து மைக் எடுத்துட்டாரு, பாட்டு எங்களுக்காக பாடிட்டாருன்னா வந்து ஐயோ உருட்டிட்டாங்க. அந்த ஆனா டைம்ல என்ன போட்டாங்க. ஃபயர் விட்டாங்க தெரியுங்களா? ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசும்போது குமார் வந்தது போது எனக்கு மைண்ட்ல என்ன ஓடுச்சுன்னா, இந்த ஸ்ரீராம் இந்த இது பண்ணிருப்பானே சீமான் மாதிரி, ஏய் மாட்டு பாலகுடுறா, கை வலிக்குதா பாப்போம்